உறவுகளிலே தாய் தந்தையுடைய உறவுக்கு பின்னால் அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய உறவுகளில் அடுத்து மிக முக்கியமான ஒரு உறவாக அண்ணன் உறவை இஸ்லாம் எங்களுக்கு பொதுவான அடிப்படைகளினூடாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்திலே மூத்த சகோதரனாக எந்த சகோதரன் இருக்கிறாரோ தந்தையுடைய அந்தஸ்தில் இஸ்லாமிய சமூகம் பாரம்பரியமாக அவரை வைத்து பார்ப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தந்தை மரணித்து விட்டால் அல்லது தந்தை அந்த இடத்திலே ஒரு இயலாத ஒரு நிலையை அடைந்து விட்டால் அந்த இடத்திலே பொறுப்புக்கு வருவதும் அந்த பொறுப்புகளை கவனிப்பதும் அந்த குழந்தைகளை அதாவது வளர்த்தெடுப்பதும் ஆளாக்குவதும் என்கின்ற அந்த உருவாக்கத்துக்கு பின்னால் பெரும்பாலான குடும்பங்களில் செல்வாக்கு செலுத்துவது யார்? அண்ணன் என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தில் இந்த கலாச்சாரம் அதிகமாக கிடையவே கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்திலே மாத்திரம்தான் இந்த கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு 6-7 தங்கைக்காக 6-7 தம்பிமார்களுக்காக வெளிநாட்டிலேயே தனது முழுமையான வாழ்க்கையும் கழித்த எத்தனையோ சகோதரர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 36 வயது 38 வயது திருமணம் முடிக்கின்ற வயது. சிலர் திருமணமே இல்லாமல் என்ற தங்கை முடித்தால்தான் நான் என்ன செய்வேன் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அண்ணன்மார்கள். இப்படியான ஒரு சமூக சூழலை முஸ்லிம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். அதோடு முடிந்து விடுகிறதா என்று பார்த்தால் இல்லை. பல அண்ணன்மார்கள் எப்படி என்றால் திருமணமெல்லாம் முடித்து கொடுத்த பின்னால் தந்தையை கவனிக்க வேண்டும், தாயை கவனிக்க வேண்டும், பேரப்பிள்ளைகளை தந்தையுடைய அதாவது தனது அண்ணன் தம்பி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னாலும் குடும்பத்துக்கு செலவழித்து கொண்டு அவர்களது படிப்புக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவழித்து கொண்டு வாழக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இன்னும் பலர் தன் அதாவது மனைவியுடனான பல போராட்டங்களுக்கு மத்தியில் தன் குடும்பத்தை கவனித்து உருவாக்குவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஒரு செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனால் அது தஈவான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தி வருகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது அல் அஹுல் கபீர் பி மன்சிலத்தில் வாலித், மூத்த சகோதரர் தந்தையின் அந்தஸ்திலே உள்ளவர் என்று சொன்னதாக ஒரு சில அறிஞர்கள் இதை சஹி என்று சொன்னாலும் கூட அது பலகீனமான ஹதீஸ். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதாரம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு ஊடகமாக ஒரு உறுதுணையாக என்ன செய்கிறது இருக்கிறது சமுதாய கலாச்சார வளமையிலே. அப்போ இது ஒரு சமுதாயத்திலே அந்த இடத்திலே ஒரு அண்ணன் இருக்கிறார் என்பதை நாம் பல கோணங்களில் பல இடங்களிலே புரிந்து கொள்கிறோம். இன்றைய சமுதாயத்திலே சில நேரத்தில் தங்கைக்காக சிலர் திருமணம் முடிக்காமல் தங்கையுடைய வாழ்க்கைக்காக அல்லது குடும்பத்துடைய வாழ்க்கைக்காக உழைத்து கொண்டிருப்பார்கள். சட்ட ரீதியாக பார்க்கிற நேரத்தில் அவருக்கு வயது வந்துவிட்டால் அவர் திருமணம் முடிக்க வேண்டும். சட்ட ரீதியாக சொன்னோம் என்று சொன்னால், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரம் பொறுப்பு என்ற ரீதியாக திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்ற பகுதி அவரது ஒழுக்கத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதையும் மார்க்கம் தடை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் வரவேற்றும் இருக்கிறது என்பதை பல இடங்களில் நாம் என்ன செய்ய முடியும் காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து வேகமாக வீட்டுக்கு திரும்பி போக அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் வேகமாக திரும்பி போவதற்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் திருமணம் முடித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அவசரப்படுவதை பார்த்து திருமணம் முடிச்சவரா, திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் விதவையை திருமணம் முடித்தீர்களா அல்லது ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா என்று கேட்டார்கள். அப்போ அவர் பதில் சொல்கிறார்கள், ஸய்யிபன், நான் என்ன ஒரு விதவைத்தான் என்ன திருமணம் முடித்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லா பிக்ரன், ஒரு இளம் பெண்ணை நீங்களும் விளையாட அவளும் உங்களோடு விளையாடுகின்ற அமைப்பிலான ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அசல் என்ன, உன் வாழ்க்கை ஒழுக்கங்கட்டு போகாமல் இருப்பதற்காக நீ விளையாட்டுத்தனம் உள்ள ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு அது என்ன செய்யும், பாதுகாப்பாக அமையும் என்பதனால அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் அதுக்கு திருப்பி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்னலி திஸ்ஸா அஹவாத், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள். என்ன பதில் சொன்னார்? எனக்கு 9 சகோதரிகள். நான் அந்த 9 சகோதரிகளையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனது தந்தை உங்களோடு உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார். சில கடன்களையும் விட்டு சென்றிருக்கிறார். இந்த 9 சகோதரிகளையும் நான் தான் என்ன தலைவாரி பாரி அதாவது கவனிக்க வேண்டும். அதனால் 9ஓடு ஒன்றாக ஒரு 10ஐ இணைத்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை. அப்படின்னா என்ன,
10வது ஒரு இளம் வயது 16, 17 ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன்னு சொன்னால் இந்த பட்டியலில் 10வது அவங்க என்ன செய்வாங்க, இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்டா இயல்புல என்ன செய்யும், இளம் வயதிலே உள்ளவர்கள்ட்ட விளையாட்டு தன்மை என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். உண்மையிலே ஒரு திருமணத்துக்கு எது சந்தோஷத்தை சேர்க்கும் என்று சொன்னால் இளம் வயது திருமணம் தான். விளையாட்டு தன்மை தான் இருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும், சந்தோஷத்தை சேர்க்கும். பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் விளையாட்டுத்தன்மை குறைந்திருந்தால் அந்த வாழ்க்கை என்ன செய்யாது. கணவனுக்கு வயசு 30, அவர் பொறுப்புணர்ச்சியில் வளர்ந்து போய்ப்பார். மனைவிக்கு வயது 16, பொறுப்புணர்ச்சியே இல்லாத விளையாட்டு வயது. இவர் எப்பயும் பொறுப்பை பற்றி பேசிக்கின்றிருப்பார். அந்த பெண் எப்பயும் என்ன, அதாவது ஒரு கலைநயத்தோடு அல்லது என்ன இயல்பான விளையாட்டு தன்மையோடு இருப்பாங்க. ஒத்து போகாது, குடும்பம் என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்ஜெக்டை ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. அது என்ன எதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பள்ளி வாயிலே சிலர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அம்பெறிந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டை பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்தோடு என் கண்ணம் வைத்து நான் தோளில் இருந்து என்ன செஞ்சேன், அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு போதுமான்னு கேட்டாங்க, ஹஸ்புக்குன்னு கேட்டாங்க, போதுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன இல்லை போதாது, இன்னும் பார்க்கணும்னாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, என்னை உங்களை விடவெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம், ஆயிஷாலாம் போயிருக்கணும். ஆனால் ஆயிஷாலாம் சொன்ன போதாதுன்றாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு போதுமான்னு கேட்குறாங்க, இல்லை இன்னும் போதாதுன்றாங்க. 3வது முறை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கேட்குறாங்க, அப்போ தான் போதும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு அந்த விளையாட்டை பார்க்குற இன்ட்ரெஸ்டே இருக்கலை. ஆயிஷா ரலியல்லாஹு இதை பிற்காலத்தில் சொல்கிற நேரத்தில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவ்வளோ கேட்குற நேரத்தில் நான் பார்க்கணும்னு சொல்கிற நேரத்தில் எனக்கு விளையாட்டை பார்க்குற எந்த ஒரு இன்பமும் எனக்கு இருக்கலை. என்னை பற்றி அந்தஸ்து ரசூலுல்லாஹ்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் அப்படி செஞ்சேன். நான் எனக்கு எவ்வளோ அந்தஸ்து என்ன செய்து ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்குது என்பதை பார்ப்பதற்காக நான் அப்படி செய்தேன், அப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அர்த்தம் என்ன, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எங்கள் மனைவி இதுக்கு தான் செஞ்சான்னு கேள்விப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இளம் வயது பெண்ணுடைய உணர்வுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவருடைய அந்த உணர்வு விஷயத்தில் கவனம் எடுங்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், இன்னலி திஸ்ஆ அஹவாத், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு ஒன்றாக வைத்தால் அவங்க 9ஓடு 10 என்ன செஞ்சிருவாங்க, ஆகிவிடுவார்கள். நான் விரும்பியதெல்லாம் இந்த 9 பேரையும் கவனித்துக் கொள்கின்ற அமைப்பில் ஒரு பெண் எனக்கு என்ன தேவை என்பதனால் தான் ஒரு விதவையான ஒரு பெண்ணை நான் என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரர் தனது திருமண வாழ்க்கையிலேயே ஒன்றை தியாகம் செய்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே திருமணம் முடிப்பதை வலியுறுத்திய இஸ்லாம் தன் சகோதரிகளுக்காக ஒரு திருமணத்தை அமைத்துக் கொள்வதையும் என்ன செய்திருக்கிறது, அங்கீகரிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியை திருமணம் முடிச்சுட்டு என் சகோதரிகளாம் பார்க்கறதுக்கு தான் உன்னை நான் திருமணம் முடிச்சேன்னு இடையில சொல்லக்கூடாது. முடிக்கிற நேரத்திலேயே அதை சொல்லிடணும். திருமணம் முடிக்கிறோம், இதுதான் என் பிரச்சனை, இப்படியான சிக்கல் எனக்கு இருக்குது, நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம்னு சொல்லணும். முடித்த பின்னால் நான் இந்த நோக்கத்துக்கு தான் திருமணம் முடித்தேன், இல்லைண்டா உன்னையே நான் முடிக்க போகிறேன் இடையில விளக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முடிக்கிற நேரத்திலே ஆரம்பத்திலேயே என்னென்ன நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிற இடத்த மனசில் பூட்டி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எங்களுக்குரிய செய்தி என்ன என்று சொன்னால், நபி அவர்கள், அதாவது ஒரு சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளை கவனம் எடுப்பது என்பது சமுதாயத்தில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து ஒரு வளமை. அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வளமை. மூத்த சகோதரருடைய தவறு, மூத்த சகோதரருடைய கெடுதி, மூத்த சகோதரருடைய நெறிபிறழ்வு ஒரு குடும்பத்தை என்ன செஞ்சிடும், ஆட்டிவிடும் என்பதை சமுதாயத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மூத்த சகோதரர், அதுக்கு அடுத்த சகோதரர், இந்த மாதிரி 2-3 சகோதரர்கள் வழி தவறுவது, தவறிப்போவது ஒரு குடும்பத்துடைய நிலையை ஆட்டிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மஅக்கில் இப்னு யஸார் என்ற ஒரு நபித்தோழர் தன் தங்கையை திருமணம் முடித்து கொடுக்கிறார். தனது தங்கையை திருமணம் முடித்து கொடுக்கிறார் ஒருவருக்கு. அவர் ஒரு தலாக் சொல்லிட்டார், ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணி அந்த விவாகரத்து ஒரு 3 மாத காலம் இத்தா இருப்பாங்களே, முதல் விவாகரத்து முடிஞ்சா, முதல் தலாக் முடிஞ்சா, அப்போ அந்த 3 மாத இத்தா முடிகிறதுக்குள்ளே அவர் மீட்டிக்கலாம். மீட்டவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு மற்றவங்க திருமணம் பேசி வார நேரத்தில் இவர் மறுபடி வராரு.
வந்து எனக்கே முடிச்சுட்டாங்கன்றார், விவாகரத்து பண்ணினவர். இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் சட்ட ரீதியாக நம்ம யோசிச்சோம்னா என்ன சொல்லலாம்? விவாகரத்து பண்ணுறது இஸ்லாத்தில் அனுமதி, திருமணம் பேசுவதும் இஸ்லாத்தில் என்ன அனுமதி, முடிச்சு கொடுக்கிறது அவருடைய விருப்பத்தில் உள்ளது, இப்படி தானே சொல்லணும். ஆனால் அந்த இடத்தில் மக்கள் இப்னு யசார் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனையோ பேர் திருமணம் பேசியும் அவர்களுக்கு முடித்து கொடுக்காமல், என் சகோதரருடைய மகன் என்பதற்காக உனக்கு என்ன செஞ்சேன், நான் முடிச்சு தந்தேன். அந்த பெண்ணை முடிச்சு தந்த பின் அவரோடு வாழ்ந்து விட்டு தலாக்கும் விட்டுட்டு இதாவும் முடியும் வரைக்கும் இருந்துட்டு மற்றவர்களெல்லாம் திருமணம் பேசுகிற டைமில் வந்து திருமணம் பேசுகிற உனக்கு ஒரு நாள் நான் திருமணம் முடிச்சு தர மாட்டேன்றார். உனக்கு ஒரு நாளும் அந்த பெண்ணை திருமணம் முடித்து தரமாட்டேன் என்று சொன்னார். இந்த ரோசத்தை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்யலை. இந்த ரோசத்தை தடை செய்யல். ஒரு அண்ணனுக்கு ஒரு சகோதரனுக்கு இந்த ரோசம் நிச்சயமாக இருக்கும். இந்த உணர்வு என்பது என்ன செய்யும், இருக்கும். இப்போ இந்த இடத்துல சட்டம் பேசலை, இந்த இடத்துல உணர்வு என்ன செய்யும், பேசும். அந்த உணர்வை இஸ்லாம் என்ன செய்கிறது, திறந்து தான் விட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல மக்கள் இப்னு யசார் ஒரு பிழை விட்டார். என்ன பிழை விட்டார் என்று சொன்னால், அந்த பெண் போவதற்கு ரெடியாக இருந்தார் திருமணம் முடிக்கிறதுக்கு. அவருடைய தங்கச்சி அவரை மீண்டும் திருமணம் முடித்துக்கொள்ள ஒரு விருப்பத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதை தடை செய்த பொழுது அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்கினா, அவர்கள் போக விரும்பினால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்தால், அல்லாஹு தாலா தடை செய்து இந்த மாதிரியான அதாவது வீம்பு பிடிப்பதை தடை செய்து அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கினான். ஆனால் அந்த சகோதரி விரும்பவில்லை என்றால் இந்த வார்த்தை அல்லாஹு தாலா என்ன செய்யலை, கண்டிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இதுவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, அன்றைய காலத்திலிருந்தே அந்த சகோதரி என்கின்ற அந்த உணர்வு என்பது மிக முக்கியமான இடத்திலே நாம் பார்க்கிறோம்.